Hi guys, welcome to N3R Vloggers. So இது என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம N3R Vloggers சேனலுக்காக நான் ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசான்ல. ஸோ அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் vlog தான். அதான் என்ன vlogன்னு சொல்லியாச்சுல்ல, இன்ட்ரோ போடியா எடிட்டர். ஸோ கைஸ் இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஸோ நாம இப்போ இதை பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் சைடு மேலே கட் பண்ணிட்டு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மும்பை இந்தியன்ஸ்லேருந்து கிஃப்ட் வந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் இதில் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் இதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் இப்போ ரிவீல் பண்ணல, பிரித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். என் தங்கச்சி அங்கே உட்காந்துட்டு இருக்கா, ரொம்ப ஆர்வமாக பார்க்குறா என்னவா இருக்குன்னு. ஸோ கைஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, பாக்கி சில பேர் கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி கெஸ் பண்ணாதவங்களுக்கு நான் ஆன்சர் கொடுக்க போகிறேன். ஸோ இது என்னது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் இப்போது இந்த வீடியோவில் டைமர் ஓடும். கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் உங்கள் கமெண்ட்டை போட்டுங்க. ஓகே, டைம் அப். இப்போ நாம தெரியாதவங்களுக்கு இதை திறந்து காமிச்சிடலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீன் மேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸில் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஆர் வீடியோஸில் நமக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் வச்சுக்கிறதுக்கோ இந்த க்ரீன் மேட்டை யூஸ் பண்ணுவாங்க. பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்கெல்லாம் க்ரீன் மேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாம் எதுக்கு இந்த க்ரீன் மேட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த ரிவ்யூ வீடியோ அப்புறம் இந்த vlog இல்லாமல் நார்மல் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ அப்போது நமக்கு கரெக்டான ஒரு பேக்ரவுண்ட் இருக்காது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கரெக்டான பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ இதை நான் போட்டு எடுத்தேன்னா எனக்கு ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த க்ரீன் மேட் வாங்கியிருக்கேன். ஸோ நாம் இதை செட்டப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரீன் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நான் இப்போ க்ரீன் ஸ்க்ரீனில் வீடியோ எடுத்து அதுக்கு ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் வச்சு உங்களுக்கு இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு பேக்ரவுண்டில் வச்சு பார்ப்பீங்க. எனக்கு பின்னாடி ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் அதுதான் நமக்கு லாபம். நம்ம எங்கே இருந்தாலும் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு எடுத்தோன்னா அழகாக நம்ம ஒரு சூப்பராக அந்த இடத்துக்கே போயிடலாம். ஸோ இப்போ நான் அடுத்த ஒரு பார்க்கில் நிற்கிற மாதிரி இந்த வீடியோ வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி பார்க் வந்துருச்சு, அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் நமக்கு நிறைய யூஸ் ஆகும். ஹாய் கைஸ், நம்மளை கேமராமேனாக யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நான் கேட்டேன் என்னையும் கொஞ்சம் ரோல் கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸில் நிற்க வைங்கன்னு. ஸோ பெருந்தன்மையோட எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எப்படி இருக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டு நமக்கு போயிடுச்சு, அவ்வளோதான். இந்த க்ரீன் ஸ்க்ரீனோட ப்ராடக்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வேணா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த vlog இத்துடன் முடிவடைகிறது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். ராம் ராம்.